சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படும் விஷயங்கள் என்ன என்பதை தருவதற்காக தேவேந்திரன் காத்திருக்கிறார். நன்றி நந்தினி. இன்னைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் அதிகாரப்பூர்வமாக ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஹிலாரி கிளின்டனுடைய கணவர் பில் கிளின்டன் ஏற்கனவே அங்கு அதிபராக இருந்தவர். அப்பொழுது ஹிலாரி கிளின்டன் தான் ஃபர்ஸ்ட் லேடியும் கூட. இப்போ பில் கிளின்டன் ஹிலாரி கிளின்டனுக்காக வாக்கு சேகரிக்க களமிறங்கியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. பிபிசியில் இது குறித்தான நியூஸ் வந்திருக்கு. பில் கிளின்டன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹிலாரி கிளின்டனுக்காக தற்பொழுது அதிபர் தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்புக்கு வந்திருக்கிறாரு. மேலும் அந்த வாக்கு சேகரிப்பு பணிக்கு அவர் தலைமை தாங்கி முன்னெடுத்து செல்றது ஹிலாரி கிளின்டனுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரான்ஸில் நடந்த சர்ச் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தாங்க. இந்த நிலையில் மத சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அதிபர் ஹோலண்டேவை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தாங்க, அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. மேலும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், அதாவது புத்திஸ்ட், ஜூஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன்னு மத தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. மேலும் இந்த தீவிரவாதம் குறித்தும் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வன்முறை அப்படிங்கிற விஷயமும் மதத்திற்கே எதிரானதும் அப்படிங்கிறது விஷயங்கள் குறித்தும் பேசியிருந்தாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்தளவு கடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, கடலினுடைய அமிலத்தன்மை என்பது அதிகரிச்சுட்டு வருது. இது மீன்கள், கடல்வாழ் உயிரினங்களினுடைய இனப்பெருக்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக விளங்கும். மேலும் அதனுடைய வாழ்வியலையே பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேட் மெக்கர்த் என்விரான்மெண்ட் கரஸ்பாண்ட் செய்தியாக்கியிருக்காரு. மேலும் இன்னொரு செய்தி பிபிசியில் வந்திருக்குது, சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சம்மந்தமானது தான். உலக அளவில் எந்த மனிதர்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவங்க உயரமானவங்க, குண்டானவங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயமும் செய்தியாக இருக்குது. இதன்படி டச்மேன் தான் உலகத்திலேயே மிக உயரமான மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 183 சென்டிமீட்டர் உயரம் சராசரி அளவாக டச்மேனுக்கு பொறுத்தளவுக்கு இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி, இதுவும் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பானது தான். ஹிலாரி கிளின்டன் அதிகாரப்பூர்வமாக ஜனநாயக கட்சியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 2008 அதிபர் ஒபாமா ஜனநாயக கட்சியோட வேட்பாளராக இறங்கினப்ப அவருக்கு கடும் போட்டியாளராக இருந்தவங்க ஹிலாரி கிளின்டன். இந்த முறை அவங்க ஹிலாரி கிளின்டன் வேட்பாளராக தகுதி பெற்றிருக்காங்க. ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. நான் ஒருவேளை இந்த நாட்டினுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹிலாரி கிளின்டன் மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் மெயில் ஆன்லைன் அப்படிங்கிற பக்கத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் உலக அளவில் மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. நந்தினி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவேந்திரன்.